ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளாஸிஃபிகேஷன் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 letter கிளாஸிஃபிகேஷன், 2 letter கிளாஸிஃபிகேஷன், 3 letter கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். அண்ட் 4 letter கிளாஸிஃபிகேஷனில் சில கொஷின்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோலையும் 4 letter கிளாஸிஃபிகேஷனோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி, 4 letter கிளாஸிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ABDE, FGIJ, KLOP அண்ட் QRTU. ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா it is based on the places of second and third letter. இந்த second and third letter பேஸ் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னா அண்ட் B to D வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 2, இதோட டிஸ்டன்ஸ் 2, இதோட டிஸ்டன்ஸ் 3 அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் 2. அப்போ எது வந்து ஆட் மேன் அவுட்டாக இருக்கும்? KLOP தான் வந்து இங்கே வந்து ஆட் மேன் அவுட்டாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு DFG, UVWZ, PQRT, JKMO. சரி, இப்போ இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி ஆஃப் பிளேசஸ் ஆஃப் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லெட்டர் பாருங்கள். எஃப்க்கும் ஜிக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 1, டபிள்யூக்கும் இசட்க்கும் டிஸ்டன்ஸ் வந்து 2 அண்ட் ஆர்க்கும் டிக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 2 அண்ட் எம்முக்கும் ஓக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 2. அப்போ என்னவாக இருக்கும்? எது ஆட் மேன் அவுட்டாக இருக்கும்? DEFG தான் ஆட் மேன் அவுட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ABDF, GHJM, NOQS, TUWY. சரி, இப்போ இதை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டி ஆஃப் த பிளேசஸ் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் லெட்டர். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் லெட்டருக்கு இன் பிட்வீனில் டிஸ்டன்ஸ் வந்து 5 இருக்குது. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 6, இதோட டிஸ்டன்ஸ் வந்து 5 அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் வந்து 5. ஸோ அப்போ எது வந்து கிளாஸிஃபிகேஷனில் ஆட் மேன் அவுட்டாக இருக்கும்? GHJM தான் ஆட் மேன் அவுட். ஓகே, நெக்ஸ்ட்டு ABCF, GHIJ, LMNP அண்ட் QRSU. சரி, இதை எது பேஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி ஆஃப் த பிளேசஸ் ஆஃப் செகண்ட் அண்ட் ஃபோர்த் லெட்டர். இதோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குது? 4 அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் வந்து 3, இதோட டிஸ்டன்ஸ் வந்து 4 அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் வந்து 4. ஸோ அப்போ இதில் வந்து ஆட் மேன் அவுட் எது அப்படின்னு பார்க்கும்போது GHIK தான் ஆட் மேன் அவுட்டாக இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு NOPQ, JKLM, FGHI அண்ட் ABC. சரி, இதில் வந்து எது ஆட் மேன் அவுட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது எதை பேஸ் பண்ணி அப்படி இருக்குது அப்படின்னா பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டி ஆஃப் த பிளேசஸ் ஆஃப் ஆல் த 4 letter. சரி, அப்போ என்னவாக இருக்கும்? Nக்கும் ஓக்கும் பிட்வீனில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது? 1, ஓக்கும் பிக்கும் பிட்வீனில் 1 அண்ட் Qக்கும் Qக்கும் பிட்வீனில் 1. ஸோ அதே மாதிரி இங்கே +1 +1 +1, இங்கேயும் +1 +1 +1, பட் இங்கே +1 +1 +2 ஆகிடுது. ஸோ அப்போது ஆட் மேன் அவுட் எதுவாக இருக்கும் அப்படின்னா ABC தான் இதோட ஆட் மேன் அவுட்டாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு LO, EV, PT அண்ட் NM. சரி, LO, EV, PT அண்ட் NM. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் PT ஆல் த குரூப் ஆஃப் நம்பர்ஸ் ஹேவிங் ஆப்போசிட் நம்பர். எம்மோட ஆப்போசிட் N அண்ட் ஈயோட ஆப்போசிட் V அண்ட் எல்லோட ஆப்போசிட் O. ஸோ அப்போ Pக்கும் Tக்கும் ஆப்போசிட் வராது. ஸோ இதுதான் வந்து ஆட் மேன் அவுட்டாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு MO, PR, AC அண்ட் EF. ஓகே, MO எம்முக்கும் ஓக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2. அதே மாதிரி Pக்கும் Rக்கும் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா +2, ஏக்கும் சிக்கும் டிஸ்டன்ஸ் வந்து +2 அண்ட் ஈக்கும் ஜிக்கும் டிஸ்டன்ஸ் வந்து +2 இருக்குது. சரி, இப்போது இதில் என்ன வந்து ஆட் மேன் அவுட்டாக இருக்கும் அப்படின்னா ஓகே MNO, P and R, A and C அண்ட் E and F. ஓகே, E and F வந்து பார்த்தீங்கன்னா E and F தானே. ஆக்சுவலி E and Fக்கு வந்து இன் பிட்வீனில் எவ்வளோ இப்போ இது வந்து +1 தான் வருது. அப்போ எதோ ஆட் மேன் அவுட்டாக இருக்கணும்? E and F தான். ஆக்சுவலி இங்கே என்ன வந்திருக்கணும்? G வந்திருக்கணும். ஆஸ் பர் த கிளாஸிஃபிகேஷன் G வரணும், F வந்திருக்கு. ஸோ அப்போ +1 தான் வந்திருக்கு. அப்போது இதான் வந்து ஆட் மேன் அவுட்டு. நெக்ஸ்ட்டு PQRS, LMNOP, BCDE அண்ட் IJKL. சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா PQRS, BCDE, IJKL இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4 letter இருக்குது. பட் என்ன இருக்குது? LMNOPயில் மட்டும் 5 letters இருக்குது. சரி, அப்போ அதோட ஆட் மேன் அவுட் எதுவாக இருக்கணும்? LMNOPயாக இருக்கும். Okay, it is based on the number of letters.
ஓகே, மீதி எல்லாத்துலேயும் 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, இதில் வந்து 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கிளாஸிஃபிகேஷன் டைப். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளாஸிஃபிகேஷன் ரிலேட்டடாக சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டில் வி ஹவ் சம் மோர் ப்ராப்ளம்ஸ். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.